Hey guys, welcome back to my channel Soundarya Arumugam. இன்னைக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா இதுமே தீபாவளி ஷாப்பிங் vlog வீடியோ தான் பார்ட் 2. ஆக்சுவலா பார்ட் 1 வந்து நாங்க ட்ரெண்ட்ஸ்க்கு போயிருந்தோம், அதை பார்த்திருப்பீங்க. பார்ட் 2 இப்போ எங்க போறோம்ங்கறத நீங்க வீடியோக்குள்ள போகும்போது உங்களுக்கே தெரியும். மார்னிங்ல இருந்து ஷூட் பண்ணி ரெண்டு பேரும் செம்ம டயர்ட் ஆயிட்டோம். என்ன வீடியோ ஷூட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன், அதாவது அமேசான் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ ப்ளஸ் குர்தா கலெக்ஷன் வீடியோ ரெண்டுமே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் காலையிலேருந்து. அதனால தான் இவ்வளோ லேட்டு vlog ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே ஆகிருச்சு. இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். சரி, இப்போ வாங்க எங்கள் கூட நீங்களே ட்ராவல் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப இருட்டாயிருச்சு, டைம் 6:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ரொம்ப தலைவலிக்குது. ஆல்ரெடி சொன்னேன்ல ஷூட் பண்ணி பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டோன்னு. அதனால இப்போ போய் ஃபஸ்ட்டு டீ குடிக்க போகிறோம். நீ என்ன சொல்ற சுட்கி? டீ குடுக்குற. ஆக்சுவலி இவளுக்கு வந்து தமிழ் தெரியாது, கன்னடா தான் தெரியும். ஓகேண்ணா, டீ குடுக்குற தலைனும் அங்கே கொடுத்த. அப்படின்னா என்னன்னா டீ குடிச்சிங்கன்னா தலைவலி சீக்கிரமா போயிடுங்கண்ணா. இப்போ நாங்கள் எங்கே டீ குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஷா டிஃபன்ஸ். இதுதான் எங்களோட ஃபேவரட் டீ ஸ்பாட். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன்ல சுட்டிக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு. அவளுக்கு வந்து தமிழ் நல்லாவே புரியும். அது என் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். சில ஃபார்மேஷன்ஸ் மட்டும் அவளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியாது, பட் நல்லாவே வார்த்தைகள் புரியும். அப்பப்போ தமிழில் பேச ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள். ஃபைனலாக ஷாப்பிங்க்கு இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா FBB. போன வீக் ஷாப்பிங்க்கு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷாப்பிங் பண்ண போகணும். அதை ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் வேணும்னா ஐகார்ட்ஸ்லேருந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் பாருங்கள். கொஞ்சம் நேரமே கிளம்பி வந்துட்டீங்கன்னா போத் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் FBB ரெண்டுமே ஷாப் பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா குர்தா செட், பிளாசோ, ஸ்கர்ட்ஸ், அந்த மாதிரி எத்தனிக் வேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அது எல்லாமே பயங்கர கிராண்டாக தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே வேற லெவல் லுக்கில் இருந்துச்சு. கூடவே ஸ்லிப்பர்ஸும் வச்சுருந்தாங்க, அதுவுமே எத்தனிக் லுக்கில். எல்லாமே காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. காஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ அழகான குர்தா செட்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அங்கே இந்த டைம். பிளாசோஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி லுக் ஏற்ற மாதிரியே நிறைய வெரைட்டியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்னொன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் பர்சனல் ஃபேவரட் என்னோடது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஸ்கர்ட்ஸ் அண்ட் கோல்டன் கலர் பிளாசோ. பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வெரைட்டியாக எத்தனிக் ஸ்லிப்பர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கர்ட்ஸ் அண்ட் பிளாசோஸ்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து கோல்டன் கலர் பிளாசோ வாங்கினேன். அதோட MRP ரேட் வந்து 1049. பட் நான் ஆஃபர் போக 700 சம்திங்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த காஸ்ட்டுக்கு ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு பிளாசோ. இந்த க்ரீம் கலர் ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். எல்லா எத்தனிக் ஸ்லிப்பர்ஸுமே 500, 600, 700 இந்த ரேஞ்சில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டாலில் போட்டிருந்தாங்கல்ல, அந்த குர்தா செட் தான் இது. இதோட MRP ரேட் பார்த்தீங்கன்னா 1499. டைரெக்டாக பார்க்கும்போது இதுவுமே அழகாக இருந்துச்சு. அந்த ரெட் கலர் குர்தாக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே ரெட் கலர் எத்தனிக் ஸ்லிப்பர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 600 ருபீஸ். ஸ்லிப்பர்ஸ் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒர்த் தி அமௌண்ட்டுன்னு சொல்லுவேன். டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே சூப்பர். இந்த மாதிரி காட்டன், கேஷுவல் அண்ட் நார்மல் டாப்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு.
இந்த கோல்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க எத்தனிக் ஸ்லிப்பர்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 499. இந்த மாதிரி சில்க் வேல்ஸ் ஒரு ஷால்ஸுமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் 599, 699 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் சிம்பிளான குர்த்தா போடுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கிராண்டான ஷால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குர்த்தாவோட மேக் ஓவரே வந்து வேற மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குர்த்தா கலெக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். லிங்க் வேணும்னா ஐகார்ட்ஸில் வைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி கோல்டன் அண்ட் எத்தனிக் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் குர்த்தா சாரீஸ் இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டால் தான் அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இந்த பிங்க் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க ஸ்லிப்பர் பாருங்க, பார்க்கவே செம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 699. இந்த மாதிரி க்ரீம் கலர் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வியராக கூட யூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 499. இந்த அழகான பேபி பிங்க் குர்த்தா பார்த்தீங்கன்னா டைரக்டாக பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதை யாராவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்பி டால் மாதிரி தெரிவாங்க. பிகாஸ் அந்த நெட்டட் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 1699. பட் அந்த அமௌண்ட்டுக்கு இந்த குர்த்தா வந்து ஒர்த் தி அமௌண்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ கிராண்டான க்யூட்டான லுக் கொடுத்துச்சு. இந்த சிம்பிள் கிரீம் கலர் குர்த்தாவோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 849. இது கூடவே வந்து மாஸ்க்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல போட்டிருந்தாங்க. இந்த குர்தாஸ்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. எனக்கு அதை பார்த்ததுமே செம்மையா ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் எம்ஆர்பி ரேட்ல இது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பேபி பிங்க் குர்த்தாலாம் நான் திருச்சி ஷாப்பிங் பிளாக்ல போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குர்த்தாவோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000, 1200, 1300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த மாதிரி குர்தாஸ்லாம் தீபாவளிக்கு நல்லா இருக்காது. பட் ஆஃபீஸ்க்கு போட்டு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ்ல ஷால்ஸ் அண்ட் குர்தா செட்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் பிளாசோஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சுன்னு, அதுதான் இதெல்லாம். இந்த மாதிரி ரேயான் குர்தா செட்ஸ் எல்லாம் 699, 799, 899, 999 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு.
இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் டெனிம் ஜீன் வித் ரெஸ்டாரண்ட் ஷார்ட் டாப் தான் நான் போட்டிருக்கேன். இந்த டாப்பை நான் 3 waysல டிசைன் பண்ணி காமிக்க போறேன். அதோட கிளிப்பை நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @soundyishow அப்படிங்கறதுல போட போறேன். ஸோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அந்த 3 டிசைன்ல உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்லிம் பேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 499 rupees. அதே மாதிரி நிறைய பட்டியாலா வித் ஷால் காம்பினேஷன் அங்க அவைலபிளா இருந்துச்சு. அதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 399 rupees. நார்மல் அண்ட் ஆங்கிள் லென்த் லெகினோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 349. இது வந்து இப்போ எம்ஆர்பி ரேட்ல தான் அவைலபிளா இருக்கு. இதுவே நீங்க ஆஃபர் டைம்ல வந்தீங்கன்னா 2 எடுத்தா 100 ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த டைம் FBVல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான குர்தா கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. சிம்பிள் டு எக்ஸ்ட்ரா கிராண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிள் குர்தாவோட காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 799 rupees தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரிடே வியர் குர்தா. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 399 தான் எல்லாமே. அப்படியே இந்த சைட் வந்தீங்கன்னா தீபாவளிக்கு போற மாதிரி செம கிராண்டான குர்தாஸ் இந்த சைட் இருந்துச்சு. அதுவுமே செம்ம அழகா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் யூனிக் கலர்ஸ்ல பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 599, 699 இந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்துச்சு.
இந்த மாதிரி குர்தாலாம் பாருங்க செம பிரைட்டான கலர்ல பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த டார்க் கிரீன் கலர் குர்தா செட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. காயின் அண்ட் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹோல் குர்த்தாலையுமே வந்து கோல்டன் கலர் பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்டர் ஒரு மாதிரி கோல்டன் அண்ட் சில்வர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 999. இந்த பொம்மைக்கு போட்டிருக்க பிங்க் கலர் குர்தாவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500. அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு டைரக்டா பார்க்கும்போது. நிறைய டிஃப்ரெண்ட் சில்க், காட்டன் அண்ட் டிசைனர் ஷால்ஸ்மே அங்கே அவைலபிளா இருந்துச்சு. இதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500, 600, 700 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட் பார்க்கவே செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் ஸ்கர்ட், அதுல வந்து பிங்க் கலர்ல ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா கோல்டன் பீட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 1700. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வெஸ்டர்ன் செக்ஷனுக்கு போனோம். அங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் வந்து buy one get one ஃப்ரீல போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நிறைய வெஸ்டர்ன் டாப்ஸ்மே வந்து buy one get one ஃப்ரீல போட்டிருந்தாங்க. இதோட காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 400 to 700 ரேஞ்ச்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட்ஸ், நைட் சூட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருந்துச்சு. டெய்லி வியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான். ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 599 ருபீஸ்க்கு அவைலபிளா இருந்துச்சு.
இந்த மாதிரி ஜீன்ஸ் டைப் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 999. டெனிம் ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருந்துச்சு. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 999. நிறைய காட்டன் நைட் சூட்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ், 3/4 அண்ட் பேண்ட் எல்லாத்துலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவுமே காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 இருந்துச்சு எல்லாமே. நைட்டிஸ் அண்ட் ஷார்ட் நைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 799 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீல் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 800 rupees தான். இந்த மாதிரி நிறைய கேஷுவல் ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட அவைலபிளா இருந்துச்சு. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 399. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிருச்சு. இப்போ தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃபிபியில் குர்தா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஈவன் பிளாசோஸ், வேல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் வெஸ்டர்ன் வியர் எனக்கு பர்சனலாக அவ்வளோவா பிடிக்கல. பட் பிளாசோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. மற்றபடி எந்த ஆஃபருமே இல்லை. ஒரே ஒரு ஒஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற இது போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே எதுவுமே அப்படி இல்லை. எம்ஆர்பி ப்ரைஸ் தான் நாங்கள் பே பண்ணி வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த அமௌண்ட்டுக்கு அந்த குர்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிஜமாவே ಸೂಪರಾ இருந்துச்சு. ನೀನು ಏನು ಅನ್ಕೊಂತಿದ್ಯಾ ಚುಟ್ಕಿ? ದಿವಾಲಿ ಕಲೆಕ್ಷನ್ಗೆ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಎತ್ನಿಕ್ ವೇರ್ಸ್ ಎಲ್ಲ ಸೂಪರ್. வெஸ்டர்ன் நார்மல் அவரேஜ். எனக்கு பர்சனலாக பிடிக்கல வெஸ்டர்ன் வியர் இந்த டைமு. மற்றபடி எத்தனிக் வியர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @soundiaishu அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் கேட்ச் யூ வித் நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய்.